ப்ளீஸ் மதி, ப்ளீஸ் ப்ளீஸ் இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கலைஞ்சு போக சொல்லுமா, என்னம்மா இது அப்படின்னு வந்து இந்த பக்கம் பிரின்ஸிபல் நின்றுட்டு இருக்கும் பொழுதே வந்து அது என் கையில் இல்லை சார், இதை நான் வந்து வேணும்னே பண்ணலை, நிஜமாக நான் சொல்கிறேன், இப்போ கூட நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து திரும்பி மதி தயவு செஞ்சு ப்ளீஸ் கோ டு யுவர் கிளாஸஸ் அப்படின்னு வந்து சொல்ல நோ அப்படின்னு வந்து அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து திருப்பி ஹோர்டிங் எல்லாம் கையில் பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிக்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரெடிக்ஷனில் இப்போ சுரேஷே யோசிக்கிறார், ரொம்ப நல்லவளாக மாறிட்டாலோ மதி, போயிட்டு வந்ததுக்கப்புறம் அண்ணிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கா, மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் வந்து என்கிட்டயும் ஒழுங்காக தான் நடந்துக்கிறா, இப்போ ரொம்ப பவ்யமாக தான் பேசுகிறா, எல்லாம் மாறிட்டான்னு தோணுது அப்படின்னு வந்து திடீர்னு பாக்கியராஜ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. பாக்கியராஜ் டேய் நான் இதை தான்டா முன்னாடி இருந்து சொல்கிறேன், அழகுமதி ஒன்றும் கெட்ட பொண்ணுடா இல்லடா, நல்ல பொண்ணுடா, அவள் திமிரா நடந்துக்கிறா அப்படின்னா நியாயமாக அவளுக்கு நடக்கிற தப்புக்கு தான் நிற்கிறா, நம்ம ஆனால் பார்த்து பழகின ஆளுங்க எல்லாமே வந்து அம்மா அப்பா என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாத ஆளுங்க தான், நம்மளே அப்படிதான். ஆனால் சித்துலாம் நம்ம எதிர்த்து பேசும்போது நமக்கே தெரியும்ல, அவன் பேசுகிற மாதிரி தான் வந்து மற்றவங்களும் சில பேர் பேசுவாங்கன்ட்டு, அந்த மாதிரி தான் வந்து இவளும் அவளுக்கு ஒரு அநீதி நடக்கும் போது தான் பேசுகிறா. மலர் அமைதியாக இருக்காங்கிறதுக்காக இவளும் அமைதியாக இருக்கணும்னு இல்லைல்ல, அதனால நீ ரொம்ப யோசிக்காதரா, கெட்ட பொண்ணு இல்லை, அவள் கூட நீங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் சரிதான் மாமா, ஆனால் அவளும் அதுக்கு ஓகேன்னு ஓகே தான் சரிதான்னா, ஆனால் அவளும் அதுக்கு ஓகேன்னு நினைக்கணும்ல, அவன் என்னை பார்த்தாலே ஏதோ வில்லனை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறா அப்படின்னா, டேய் நீயும் அந்த மாதிரி தான் நான் நடந்துகிட்டு இருக்க அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க, சரி சாப்பிட்டு கிளம்பி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு மலர் வந்து இப்போ சுரேஷை அனுப்பி விட்டுறாங்க. கிளம்பி போகும்பொழுது தான் இப்போ மதிக்கு ஷாக்கான விஷயமா இப்போ அந்த பிரின்ஸிபல் கூப்பிட்டு லெட்டரை கொடுத்த உடனே அவங்க சந்தோஷமாயிட்டாங்க, பெர்மனெண்ட் ஆக்க போகிறாங்கன்னு நினச்சி ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னா, இருமா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் பெர்மனெண்ட் ஆக்கிறத பற்றி உன்னை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், ஆனால் மொத்தமாகவே வந்து ட்ரஸ்ட்டில் இருக்க கமிட்டியில் எல்லாருமே பேசி பார்த்தா வந்து அது உன்னை பெர்மனெண்ட் ஆக்கிறது சரியாக வராது, நிறைய காரணங்களுக்கு அது சரியாக படாதுன்னு தோணுது, அதனால் உன்னை நாங்கள் பெர்மனெண்ட் ஆக்கலை அப்படின்னா அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. நாளையிலேருந்து நீ காலேஜுக்கு வர வேணாமா அப்படின்னா இன்னமும் ஷாக் ஆகி, சார் அப்படிங்கும் போதே உன் கையில் கொடுத்துருக்கிறது பெர்மனெண்ட் ஆக்கிற லெட்டர் இல்லைம்மா, உங்களோட ரிலீவிங் லெட்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவங்க ஷாக் ஆகி அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி வெளில வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏ மேம் பெர்மனெண்ட் ஆகிட்டிங்களா ட்ரீட்டு அப்படின்னு வந்து கேட்டோன்னா வந்து டக்குன்ட்டு அவங்க இல்லை அப்படின்னு கண்ணை மட்டும் தொடச்சு, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு வாயில் கை வச்சுட்டு அப்படி அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு நடந்து வந்து பெஞ்சில் உட்காடுறாங்க. அப்போ தான் வந்து ரேவதி வந்து வாட்ஸ்அப் குரூப் அனுப்பி, என்ன மதி காலேஜில் நீ மட்டும் பிஸியாக இருக்கியா, நாங்கள்லாம் வீட்டில் இருக்கோம் அப்படிங்கும் போதே நான் பேசுகிற நிலைமையில் இல்லைன்னு அங்கேயும் மெசேஜ் அனுப்புகிறாங்க. உடனே தான் மலர் என்னங்கிறத விசாரித்து தெரிஞ்சுட்டு டக்குன்னு வந்து சுரேஷுக்கு கால் பண்ணேன். இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அது எப்படி மதி மேம் பெர்மனெண்ட் ஆகாமல் இருப்பாங்க, மதி மேம் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மேமாக தானே இருந்தாங்க, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாம் அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கடையில தான் மலர் என்ன பண்ணுறாங்க, டேய் அவளுக்கு வேலையில் ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு போல, நீ போய் அவளை கூட்டு வரியா அப்படின்னா, எதுக்கு நீ அப்படின்னா, டேய் போடா அவள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கா அப்படின்னு வந்து சுரேஷ் கிட்ட சொன்ன உடனே சுரேஷ் என்ன பண்ணுறாரு, டக்குன்ட்டு வந்து நேராக மதியை பார்க்கறதுக்காக வேகமாக காலேஜுக்கே வராரு. வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்க அவங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிருந்தேன்னு, நீ வா நான் அவனை வீட்டில் கூட்டு போய் விட்டுறேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், நீ வா அப்படின்னு வந்து பைக்கில் ஏற்றி கூப்பிட்டு போகும்பொழுது அவங்க அப்படியே வந்து வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்க. அப்போ டக்குன்னு வந்து இவர் சொல்கிறார், எல்லாம் சரியாயிடும், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. காலையில் உள்ளார வராங்க. உள்ளார வந்தோடனே வந்து பார்த்தா, என்னம்மா மதி வேலை போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், விடு 13,000க்காக நீ அவ்வளோ, 18,000க்காக நீ அவ்வளோ கஷ்டப்படணுமா, அதெல்லாம் எங்கள் வீட்டில் நமக்கு வீட்டில் நல்லா பணம்லாம் வருது, மாமாவுக்கு பென்ஷனே அதை விட அதிகமாக வரும், நீ என்ன பண்ண நாளையிலேருந்து மலர்கிட்ட பேசி இந்த டீ போடுறது காஃபி போடுறது காய்கறி எடுக்கிறது இதெல்லாம் நீ பார்த்துக்கோ, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பொரியல் செய்கிறத கற்றுக்கிட்டு அப்படியே வந்து அவளுக்கு ஒத்தாசையாக இருக்க ஆரம்பி அப்படின்ட்டு வந்து, நல்லதுங்க இதுக்கப்புறம் வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் பையை தூக்கிட்டு வெளில போனால இதுக்கப்புறம் வெளில போக முடியாது அப்படின்னு இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே எல்லாம் நமக்கு நடக்க வேண்டியது நல்லதாக தான் நடக்குது அப்படின்னு ராகவனும் பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் நைட்டெல்லாம் மதி அழுதுகிட்டே இருக்காங்கிறது மட்டும் சுரேஷுக்கு புரியுது. காலையில் கிளம்பி அவர் வந்து காலேஜுக்கு போகிறாரு, கிளம்பி அவர் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. மதி மட்டும் உள்ளாரே அழுதுகிட்டே ரெண்டு வெளில வந்து அப்படியே காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா காய்கறி நறுக்கிற, ஒரே அளவில் நறுக்கணுமா, இதை கூட தெரியலை, நீ எல்லாம் என்னத்தை பாடம் அடிச்சு கிழிச்சியோ அதனால தான் உன்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு லக்ஷ்மி சொன்னோன்னே அவங்களுக்கு இன்னும் திருப்பி கண்ணீர் வந்துடுது. அழுதுகிட்டே உள்ளே போயிடுறாங்க. அப்படியே சந்தோஷ புன்னகையோட லக்ஷ்மி பார்க்க, சி நீ எல்லாம் ஒரு மனுஷியாங்கிற மாதிரி மலர் ஒரு பார்வை பார்க்குறாங்க. இதுக்கடையில் தான் காலேஜிலேருந்து வந்து ஒரு கால் வருது சுரேஷுக்கு, சார் கொஞ்சம் காலேஜுக்கு வரீங்களா, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை சார், கொஞ்சம் ஆளுங்களை கூப்பிட்றீங்களா அப்படின்னா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சார் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க சார் அப்படின்னா, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு நேராக அங்கே போய் பார்த்தா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்க்குள்ளே வரமாட்டோன்ட்டு, ஏதோ ஒரு சதி இருக்குது, எங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச மேம், ரொம்ப நல்ல மேம், அவ்வளோ நல்லவங்க, அவங்கள எப்படி பெர்மனெண்ட் ஆகாமல் வேலையை விட்டு அனுப்புவீங்க, அவங்க உடஞ்சி போய் அழுது போய் போனாங்க, வி வாண்டர் அழகுமதி மேம் பேக் அப்படின்ட்டு வந்து அவங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கும்போது, இந்த பாருங்கள் தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க உள்ளார போங்க அப்படின்னா, நோ
எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஸ்ட்ரைக் தொடரும் அப்படிங்கும் போது மீடியாலாம் வர ஆரம்பிக்கிறாங்க. மீடியாலாம் வந்தால் காலேஜோட பேரே கெட்டு போயிடும், ஏன் இப்படி பண்ணன்னு கேட்பாங்க. என்ன சார் இது அப்படின்னு வந்து பேசும்பொழுது பேட்டிலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பசங்க பையன் எடுத்து இன்ஸ்டாகிராமில் வீடியோலாம் போட ஆரம்பிச்சிடறாங்க. டக்குன்ட்டு வந்து எங்கள் மேம் அவ்வளோ நல்லா இது பண்ணுவாங்க, நேற்று ஏதோ நடந்திருக்கு, ஒருத்தர் வந்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இவர் தங்கராஜ் வந்து வீடியோ வேறு காமிக்கிறாங்க. ஐயோ தங்கராஜ் வந்து வீடியோ வந்தோடனே தங்கராஜ் வேறு காலேஜுக்கு வந்துடுறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா ட்ரஸ்ட்லேருந்து கால் பண்ணாங்க, ஏதோ பிரச்சனைனாங்க அப்படின்னா. ஆமாம், அந்த அழகுமதி இல்லைன்னா வந்து காலேஜே நடத்த விட மாட்டோம்னு ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை பண்ணுறாங்க. டே சுரேஷ் 4 பேர் அடிக்க வேண்டியதானே. ஐயோ சார் மீடியாலாம் வந்துட்டாங்க, அடிச்சாங்கன்னா அவ்வளோதான் பிரச்சனை எங்களுக்கு மட்டும் இல்லை, இவரோட வேலையும் போயிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ அழகுமதிக்கு கால் பண்ணுறாங்க. உடனே என்ன ஃபோன் வருது, ஓ காலேஜ்லேருந்து ஃபோனா, காலேஜ் தான் இல்லையே அப்புறம் இதுக்கு ஃபோன் வருது, ஏதாச்சும் இந்த கிரெடிட் கார்டு வாங்குறியான்னு கால் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த அம்மா லக்ஷ்மி சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ஃபோன் எடுக்க, ப்ளீஸ் அழகுமதி கொஞ்சம் காலேஜுக்கு வரீங்களா அப்படின்னு அந்த பிரின்சிபலே கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே சரி ஓகேன்னு இவங்க வந்து என்னன்னு தெரியலன்னு கிளம்பி போக, இவ இதுக்கு திருப்பி காலேஜுக்கு போகிறா அப்படின்ட்டு வந்து எல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக இருக்கும் அப்படின்னு இந்த பக்கம் ராகவனும் லக்ஷ்மி பேசிகிட்டு இருக்கும் போதே காலேஜுக்கு போனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க அழகுமதி அப்படின்னா வந்து இந்த பாருங்க, டோன்ட் ஸ்பாயில் யுவர் லைஃப் ஃபார் மீ, நான் வேறு வேலைக்கு கூட போய்ப்பேன், நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னா. நோ மேம், எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஒரு பியூன் கூட சொன்னார், இவர் வந்துட்டு போன அப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தங்கராஜை காமிக்கிறாங்க. தங்கராஜை காமிச்சு நாங்கள் விடவே மாட்டோம், தங்கராஜை அடிக்கலாம் பசங்க கும்பலாக போகிறானுங்க. ஐயோ இந்த பக்கம் சுரேஷ் போய் தடுக்க ஆரம்பிச்சு பிரச்சனை பெருசாகணும்னு வந்து பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்னா ஓகே, நம்ம வயலண்டாக மாறக்கூடாது அப்படின்னா சரி நாங்கள் பீஸ்ஃபுல்லாகவே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம், நாங்கள் கிளாஸுக்குள்ளே வரமாட்டோம் அப்படின்னு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பித்த உடனே இப்போ அதில் வந்து ட்ரஸ்ட்டில் வேற ஒரு ஆள் வந்து தங்கராஜ் கல்வி, தங்கராஜ் உங்களுக்காக நாங்கள் நிறைய விஷயம் பண்ணோம், ஆனால் இது காலேஜுக்கே கெட்ட பேர் வந்துடும் போல, காலேஜ் வந்து ட்ரஸ்ட்டோட காலேஜ், இதில் வந்து நீங்கள் வந்து நீங்களும் ஒரு சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருக்குங்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணலாம், ஆனால் இது வந்து ரொம்ப தப்பு தங்கராஜ், இதுக்கப்புறம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்ல. இல்லை சார் நான் இல்லையா நான் என்னன்னா அப்படின்னா வந்து சொல்கிறத கேளுப்பா நான் புரிஞ்சுப்பா நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஃபோனை வச்சுட்டு பிரின்ஸ்பல்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்ட்டு பிரின்ஸ்பல்கிட்ட ஏதோ பேசுகிறாங்க. பிரின்ஸ்பல் சரின்ட்டு டக்குன்னு உள்ளார போயிட்டு மைக்கை வாங்கிட்டு இதை பாருங்க, இதோ பாருங்க என் கையில் என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறாங்க. பார்த்தா இது வந்து மதியுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர், மதியை பெர்மனண்ட் ஆகி அப்பாயின்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது சுரேஷ் இந்த பக்கம் பார்க்குறாரு. சுரேஷ் இந்த பக்கம் பார்த்தா சுரேஷ் ஆக்சுவலாக மதி கிடைச்சதுக்கு சந்தோஷம் தான் படுறாரு. அதை மதியும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவர் முகம் வந்து சந்தோஷமாக மாறுறதையும் தங்கராஜ் முகம் மட்டும் கோபமாக மாறுறதையும் பார்க்கும் பொழுதே வந்து டக்குன்னு வந்து அவங்க லெட்டரை கொடுத்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏ அப்படின்னு கத்தி ஓடி வந்து மதி மேம் யூ பேக் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணுறாங்க. மதியம் கண்ணெல்லாம் கலங்கி வந்து நீங்கள் இதுக்காக எனக்காக இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னா, மேம் நீங்கள் வருத்து மேம் உங்களுக்காக பண்ணலாம் மேம் அப்படின்னு அவங்களும் பேசிகிட்டு இருக்க. இவ்வளோ பேர் எல்லாம் பேசிகிட்டு இருக்காரத பார்த்து இந்த பக்கம் வந்து அப்படி தங்கராஜ் மூக்கொடஞ்ச மாதிரி இருந்தோடனே இந்த ஆள் தான் மேம் அப்படின்னு திருப்பி எல்லாம் அடிக்க போகிறாங்க. ஏய் அப்படின்னு பார்த்து வச்சுட்டு அப்படியே முறைச்சிட்டே இருந்தாலும் கிளம்பிடுறாரு. மாமா சொல்கிறத கேளுங்க மாமா, இங்கே கிளம்புங்க மாமா, அந்த பசங்கள்லாம் ரொம்ப இதாக இருக்கானுங்க, 500 பசங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது மாமா அப்படின்ட்டு வந்து டக்குன்னு காரில் ஏற்றி அவர் அடிப்புட்டு சுரேஷ் வந்து கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறார். ஆனால் இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு இப்போ வேலை கிடைச்சதுக்கப்புறம் இல்லை சுரேஷும் சம்மந்தப்பட்டிருக்காங்கிற மாதிரி ஏதாவது வார்த்தையை தங்கராஜ் விட்டார்னா தேவையில்லாமல் சுரேஷுக்கும் அதிகாரில் திருப்பி பிரச்சனை வருமா? இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணி வேலை திருப்பி கிடைக்க போதா, இல்லை வேலை விஷயத்தில் சுரேஷ் தான் ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? இந்த கதை போகிற விதத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதே மாதிரி மலருடைய கேரக்டர் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா பேசினாங்கன்னு தோணுச்சு, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய மற்ற வீடியோஸ், மற்ற ப்ரெடிஷன் வீடியோஸ், பாண்டியன் ஷோஸ், ஐயனார் துணை, அதுக்கப்புறமா வந்து முன்னாடி மகாநதி போட்டுட்டு இருந்தோம், அதே மாதிரி சிறகடிக்க ஆசை ப்ரெடிஷன்ஸ்லாம் பார்க்கலாம் நீங்கள். தேங்க்யூ.